நன்றி வணக்கம். தமிழ்நாடு ஒரு வேச பூமி அல்ல, நேச பூமி. நேச பூமியை நிறைவாக ஆண்டு கொண்டவர்கள் பலர். ஆனால் ஆண்ட பின்பு இவர்கள் யார் என்று பார்த்தால் எல்லாம் தமிழ் தேசத்தை, தமிழ்நாடை கொண்டவர்கள் அல்ல. புதிதாக வந்தாலும் இவர்கள் பிஜேபியுடைய அடித்தளத்திலிருந்து, அவருடைய பணபலத்திலிருந்து, அவருடைய சூழ்நிலையிலிருந்து தான் இவர்கள் இங்கே உருவாக்கப்படுகிறார் என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் ஒற்று கவனித்து சோசியல் மீடியா பல்வேறு விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பணம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு, அந்த பணத்தை வைத்து பேரும் புகழும் சம்பாதித்து, இதனால் உன் மரணம் 6 அடி குழி என்பதை மறவாமல் தமிழன், செந்தமிழன் சீமான் என்ற அண்ணனுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து அவரை முதல்வராக மாற்றி அமைத்து, அவரை முதல்வராக வருகின்ற காலங்களிலே அவரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு சினிமா முகத்தில் இன்றைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் என்பது பரவாயில்ல, அவர் ஆளட்டும். ஆனாலும் செந்தமிழன் சீமா என்பது அவர் தமிழன். இன்னொருத்தன் கேட்டான், நான் என்ன வெளிநாட்டுக்காரனா? அடா இல்லைடா, அவர் தாண்டா இந்த நலத்தையும் வளத்தையும் காக்கின்ற ஒரு வள்ளல், நேர்மையான ஒரு நீதிமான், ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ என்று சொன்னால் செந்தமிழன் சீமான். தமிழனை வரவேறு, தமிழனை ஆட்சி அமைக்க விடு. 70 ஆண்டுகளாய் நீ செய்த பாவம். யாரோ ஒருத்தவனை, வெளி மாநிலத்துக்காரனை, வெளிநாட்டுக்காரனை, வெளி மாநிலத்துக்காரனை உன் தமிழ்நாட்டில் வைத்து அழகு பார்த்தாய். உனக்கு என்ன செய்தான்? 10,000 கோடிகளை, 10 லட்சம் கோடிகளை கடன் வைத்தான். செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களை நீ வரவேற்று அரியணையில் அமர்த்துக்கொள். தீமை இருக்காது, நன்மை நிறகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தம்பி கபாடி ரவி.